Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe button click பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி and வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு நாங்க ஆஷிர்வாத் ஆட்டா and நாகா மைதா யூஸ் பண்ண போறோம். இது எங்க கிட்ட இருக்க ட்ரெடிஷனலான மெஷரிங் கப். இதோட டோட்டல் குவாண்டிட்டி 500 grams வரும். So first இதில் 2 கப்ஸ்க்கு நாங்கள் கோதுமை மாவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஹாஃப் கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் யூஸ்வலாக கோதுமை மாவு கூட மைதா மாவும் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மைதா மாவை ஸ்கிப் பண்ணிடலாம். ரெண்டு மாவையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் ஆட் பண்ணுறது 100 grams கீ. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 1 கப் பால் ஆட் பண்ணுறோம். கொதிக்க வச்சு ஆறின பால் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி 1 hourக்கு நல்லா ஊற வச்சிடலாம். மாவை ரெஸ்ட் பண்ணுற டைமில் வாங்க வெஜ் குருமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் ஆயில் அண்ட் 2 to 3 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு டெம்பர் ஆனதுக்கப்புறமா 3 வெங்காயம் நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் கூடவே நாங்கள் குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் 10 பீன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட், 2 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் கசகசா, 5 cashew nuts அண்ட் 1/4 கப் கோகோனட் சேர்த்து நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் தான் வெஜ் குருமாக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகா அண்ட் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல அரோமாக்காக ஒரு பஞ்ச் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் குருமான்றதுனால எந்த விதமான மசாலாவும் நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு பச்சை மிளகாவோட காரம் பத்தல அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 விசிலில் வெஜ்ஜீஸ் நல்லா வெந்து வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ்டு உருண்டையாக போட்டு ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை உருட்டிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். either ரவுண்ட் ஷேப் ஆர் ட்ரையாங்குலர் ஆர் ஸ்கொயர் ஷேப். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஸ்கொயர் ஷேப் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ நாங்கள் ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை உருட்டினீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி ரெடி.
ஒரு அயன் தவால போட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி வேக வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்ல இந்த சப்பாத்தி அண்ட் வெஜ் குருமா ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.